नित्यवादी च भूतानां सत्यवादी च राघवः बहुश्रुतानां वृद्धानां ब्राह्मणानाम् उपासिता रामः सत्पुरुषो लोके सत्यः सत्यपरायणः साक्षात् रामात् विनिर्वृत्तः धर्मश्चापि श्रियासः. சொன்ன உடனே அவன் கேட்டான், இவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுறாள் ஜனங்கள் ராமனை ராஜாவா பண்ண போறேன்னு சொன்ன உடனே, இத ராமன் ராஜாவா வரத்த ஜனங்கள் சந்தோஷப்படுறார்கள்னு நினைக்கிறதுக்கு அப்படிதான் நினைக்கணும். தசரதன் வேற விதமா நினைச்சான். நான் ரிட்டையர் ஆறேன்னு உடனே இவ்வளவு சந்தோஷப்படுறே, நான் என்ன தப்பு பண்ணினேன்னா கதன்னுவை தர்மேன பிருத்திவி மனுஷாச, இதுல ரெண்டுமே இருக்கணும். இப்ப ராமன் ராஜாவா வந்தா தசரதன் ரிட்டையர் ஆக போறான். அவன் என்ன நினைச்சுட்டான், ஜனங்கள்லாம் ராமன் ராஜாவா வரத்துல அப்பாடா தொலைஞ்சான்னு சில பேர் சொல்லுவோம் பதில, நம்ம எப்படா தொலைவான்னு காத்துட்டு போக பதில, அது மாதிரி என்ன காத்துந்தேல, நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன கதன்னு மயி தர்மேன பிருத்திவி மனுஷாசி, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு கேட்டான். உடனே ஜனங்கள்லாம் அவசரப்பட்டுட்டோம். ஏன்னா சந்தோஷத்தை கூட அதிகப்படியா வெளிப்படுத்தினா சில இடங்கள்ல அது விபரீதமா போயிடும். ரொம்ப சிரிக்காதேம்பா அந்த காலத்துல. ஏன்னா அது அது சூழ்நிலை தெரியாம நாம நடந்துட்டோம்னா அது விபரீதமா கூட போயிடும் சில இடங்கள்ல. அந்த அந்த விஸ்வகுணாதரிசம்னு ஒரு புஸ்தகத்துல சொல்லுவார், சிலதெல்லாம் மரணம் பரிந்தும் கொண்டு பாலசகித்துவம் அகாரண ஹாஸ்யம் ஸ்திரீஷு விவாதம் அசஜ்ஜன சேவா கர்தபயான அசம்ஸ்கிருதவாணி ஷட்சுனரோ லகுதாம் உபயாத்தின்னா. தேவையில்லாம சிரிச்சா பிரச்சனையா போயிடும். என்ன காரணம், நம்ம பாட்டுக்கு ஏதோ சந்தோஷப்பட்டிருக்கோம், இல்லை சிரிச்சு பண்ணுவோம், அது பெரிய பிராபலமா முடிஞ்சு போயிடும். அது மேல கதையிலேயே வரும். ஒரு நாள் சொல்றேன், அதை கைகையோட அம்முடைய அப்பா சிரிச்ச கதையை சொல்றேன். இந்த விஷயம் நான் என்ன ஜனங்கள் தப்பா நினைச்சு, தசரதன் தப்பா நினைச்சுட்டான். ராஜன் அப்படி இல்லை, நீங்க உங்களோட ராஜ்யத்துல நாங்க ஒரு குறையும் காணல. நீங்க ரொம்ப உயர்ந்த மனிதர், உங்கள்கிட்ட நல்ல குணங்கள்லாம் நிறைய உண்டு. உங்களை விட நிறைய நல்ல குணங்கள் ராமன்ட்ட. பகவோன்று கல்யாண குணா புத்திரஸ்ய சந்திதே. இப்ப ஒரு நல்ல ஒருத்தன் வந்திருக்கான், அவனோட ஒருத்தன் நல்லவன் அப்படின்னா அவனை நாம தேர்ந்தெடுக்கிறதே இவன் மற்றம்னு அர்த்தம் இல்லை, இவனை விட அவன் ஒரு சக்தி அப்படின்னு அர்த்தம். அந்த விதத்துலதான் நாம தேர்ந்தெடுக்கிறோம். இவன் நமக்கு இவன் நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான்ங்கிறது உண்மைதான், இவனை விட அவன் ரொம்ப ஒரு சக்தி. அது மாதிரிதான் நாங்க ஆச்சரியம். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம், ராமன்கிட்ட உள்ள நல்ல குணங்கள் அப்படி கிடையாது, எண்ணிலடங்கா குணங்கள். அதுக்கு உங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, மெட்ராஸ் பேர்க்கேலனும் கார்த்தால 8 மணிலேருந்து 10 மணி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பேர்க்கேல பீக் அவர்ஸ்னு பேரு உத்தியோகத்துக்கு போறது, தொங்குவான் ரயில்ல. அது மாதிரி இடமில்லாம ஒத்த கால ஒத்த விரலை வச்சுன்னு எப்படி தொங்குவானோ அது மாதிரி ஆயிரக்கணக்கான நல்ல குணங்கள் ராமனுடைய உடம்புல இருக்கிறதுக்கு இடமில்லாம தொங்குறதுன்னு. பகவோன்று கல்யாண குணா புத்திரஸ்ய சந்திதே. எத்தனையை சொல்றது, நாங்க எத்தனையை சொல்றது. விசனேஷு மனுஷ்யானா பிருஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வே. இதெல்லாம் ராமர் காமிச்சதுதான் இன்னி பெரிதும் ஓட்டு வாங்கறதுக்கு நடக்கிறது. எவனாவது செத்து போய் சாமியானா போட்டா உடனே அந்த ஊர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்துடுறாம தெரியல. ஏன்னா அதுக்கு வந்தாதான் அவன் ஓட்டு போடுவான். அதுக்குதான் இந்த 5 வருஷத்துக்கு அவனுக்கு சரியா இருக்குமே தவிர மற்ற காரியம் பார்க்கறதுக்குலாம் டைம் கிடையாது. நல்லது கெட்டது இதெல்லாம் பார்த்து போய் செஞ்சு ஓதி பணம் கொடுத்து, இது ஒரு காரியம், இதுவே காரியமா வச்சுட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு காரியம். ஜனங்களோட பழகும் போது அவர்களுடைய சுகத்திலையும் நாம பங்கெடுத்துக்கணும், அவர்களுடைய துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கணும். व्यसनेषु मनुष्याणां वृषं भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परितुष्यति. எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ராமன் தான் முன்னாடி நிப்பனா ஐயா. 4 நாளைக்கு எங்க போனான்னு தெரியாது. அப்புறம் காட்டு போன தலை நீட்டுற மாதிரி சாயங்காலம் தலை நீட்டுமதில்ல. அது மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தலை நீட்டினா இந்த பரதேசி பைய வந்தா என்ன விளையாட்டு என்ன. ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி நிற்கணும், உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கணும்.
அப்படி உள்ள இந்த உதாரணம் சொல்றேன். கஜினி முகமது படையெடுத்தான் 18 தடவை எல்லாம் தான் நீங்க புத்தகத்துல படிச்சு அதெல்லாம் ஊச்சாச்சு இந்த வருஷம் சிலபஸ்ல இருந்து. இப்ப அதெல்லாம் இனிமே பாடத்துல வராதெல்லாம் எடுத்தாச்சு. அதெல்லாம் நல்லதை சொல்லாம தோத்து போனது. அவன் தோத்தும் போகல, 18 தடவை போர் தொடுத்தான். விடாமுயற்சி இல்ல, 18 தடவை திருட வந்து செருப்படி வாங்கி போனாவும், 19வது தடவை வந்துதான் திருடினாமோ, 18 தடவை அவன் வந்து அடி வாங்கின்னு போனான்னு தான் கதை. அப்ப அந்த சரித்திரத்துல ஹிஸ்டரியில எடுத்தா சோழ மன்னன் போனான்னு இருக்கு. இஞ்சி குஜராத்துக்கு போய் அந்த ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணினான்னு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? நீங்க எல்லாம் படிச்சிருக்கல, புராணத்துல இருக்கு, ஹிஸ்டரியில இருக்கு. அதை என்ன சொல்லி கொடுக்கணும்? குஜராத் எங்க இருக்கு, சோழ தேசம் எங்க இருக்கு, இங்கேருந்து இவன் போனான் அந்த குஜராத்தை காப்பாத்துறதுக்குன்னு சொன்னா நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருந்திருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் கஷ்டம்னா நாம தோல் துடுக்கணும். ராஜாக்கள் அவனுக்கு கஷ்டம் தான் நாம் கைதட்டினோம்னா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? அதே கஷ்டம் நமக்கு வரதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? இந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும், சுகத்தை பகிர்ந்துக்கணும். ராமர் ஒரு வார்த்தை சொன்னா, பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. பிரியமா தான் பேசுவான், சத்தியத்தை தான் பேசுவான். எது பேசுறானோ அதுல சத்தியம் இருக்கு, பொய்யே இருக்காது. இந்த வாய திறந்தா பொய்ங்கிற மாதிரி எல்லாமே இருக்காது. சத்தியம் சத்தியம் சத்தியத்தை சொல்லிதான் ஜனங்கள்கிட்ட மதிப்பை பெறணும். அதுக்கு நிறைய படிச்சவர்களோட அறிவை நாம உபயோகப்படுத்திக்கணும். இந்த பிரச்சனையும் அதுதான். இந்த தேசத்துல கஷ்டப்படுறவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேறணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும், படிச்சவர்களை நாம அலட்சியப்படுத்தினா என்ன நடக்கும்? படைச்சவர்கள் அலட்சியப்படுத்தின பரியந்தம் இந்த தேசம் டெக்னாலஜியை காசு கொடுத்து வாங்கின. படிச்சவர்களை உபயோகப்படுத்தினத்தினுடைய அடையாளம் சிந்தூர்ல தெரியும். இப்ப யுத்தம் வந்து சிந்தூர், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ எத்தனை ஸ்டார்டட் கம்பெனி, எத்தனை குழந்தை, எல்லாம் 20-25 வயசு பசங்க தான். அதுல இந்த இத்தனை டெக்னாலஜி, இத்தனை வெற்றிக்கு இத்தனை சாமான்களை தயார் பண்ணினவா உடுக்க சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைகள் நாம படிச்சுட்டு வேலை இல்லைன்னு வெளிநாடு போறதை தவிர அவமானம் ஏதாவது ஒண்ணு உண்டா அந்த நாட்டுக்கு? எனக்கு நான் படிச்ச படிப்புக்கு இங்க வேலை இல்லை சார், அதனால நான் வெளிநாடு போறேன்னு சொன்னான்னா அந்த நாட்டுக்கு அவமானம். அது போகக்கூடாது, போக விடக்கூடாது. நாம அவனை உபயோகப்படுத்திக்கணும். பகுஸ்ருதா நாம் அப்படிங்கிறார் இங்க. நிறைய படிச்சவர்களை நிறைய வச்சுக்கணும் பகவான் யோஜனை. ஏன்னா நாம கஷ்டப்பட்டு படிச்சு, இப்ப படிச்ச வயசான வாழ்க்கை நாம பழகினோம்னா நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, புத்திமான் விருத்த சேவையான்னா எதிர நீதியில சொல்லும் போது 10 வருஷம் நீ வாழ்ந்து என்னத்தை தெரிஞ்சுக்கணுமோ அதை 10 நிமிஷத்துல பேச்சுல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ வாழ்ந்து அனுபவப்பட்டவா. நீ இனிமே வாழ்ந்துதான் அதை தெரிஞ்சுக்கணும். அவர்கள் சொன்னா ஏற்கனவே வாழ்ந்த அந்த அனுபவத்தில் இருக்கிறதுனால புத்திமான் விருத்த சேவையா அதை பகவான் உபயோகப்படுத்திப்பா. நிறைய பேரோட பழகுவார், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பார், அப்படி பிரியமா இருப்பார். தந்தேவ தேவோபமாத்மஜந்தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம் ஹிதாயனஹ க்ஷிப்ரமுதாரஜுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதத்வமர்ஹசி. ஒத்தன் ராமாயணம் சொல்றேன்னா நூற்றுக்கணக்கானவா கேட்கிறேன். தசரதன்ட்ட என்ன நடந்ததுன்னா, ஆயிரக்கணக்கான பேர் ராமனை பத்தி சொல்றால், தசரதன் ஒத்தன் கேட்கறான். கேட்கறவன் ஒத்தன், சொல்றவா 1000 பேர். பொதுவாவே உலகத்துல ஒரு விஷயம் சொல்றேன், கொண்டாட்டம் இருக்கு பாருங்க, பிரைஸ் பண்ணி பேசுறது. மனிதனுக்கும் மனிதன்ட்டையும் பேசும்போது அது அப்பா பிள்ளையா இருந்தாலும் பொறாம வரும். நீங்க அப்பாவா இருந்தாலும் பிள்ளைய பத்தி ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேசினா பொறாம வரும். உங்க பிள்ளை எப்பேற்பட்டவன் தெரியுமா சார், அவ்வளவு பெரிய புத்திசாலினா, நான் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமாம்மா உடனே அந்த பேச்சை மாத்துவா. நீங்க கவனிச்சா தெரியும்.
ஏன்னா அதை சகிச்சுக்க முடியாது. இந்த பொறாம வராம நல்ல குணங்களை கேட்கறது பகவானோட குணங்கள் மட்டும்தான். மனிதனோட குணங்களை அப்படி கேட்டுட முடியாது. தசரதன் அத்தனையும் கேட்கிறான். கேட்டுட்டு சரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கெல்லாம் சொல்லிட்டேன். ராமன் ஐஷ்ணு வந்து பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரனை கூப்பிட்டு ராமனை போய் நீ ஐஷ்ணு வா அப்படின்னு சொன்னான். ராமன் ஐஷ்ணு வா அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள ஜனங்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகி ஜனங்கள்லாம் தெருவில் கூடி ஒரே கூட்டமாயிடுது. தெரு முழுக்க மக்கள் வெள்ளம். சுமந்திரன் போய் கூப்பிட்டு தேரை பூட்டின்னு கிளம்புறான். தேர் நகர மாட்டேங்கிறது. இந்த நம்ம பெரிய தேர் அன்னைக்கெல்லாம் பார்த்தேன்னா தெரியும், மக்கள் வெள்ளத்து தேர் நகர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி தேர் நகர மாட்டேங்கிறது. இங்க தசரதன் இருக்கானே, அவன் என்ன தெரியுமா பண்ணினான், சபா மண்டபத்திலேருந்து மேல மாடிக்கு போய் அந்த மாடியில நின்னுண்டு ரோட்ல வர ராமனை பார்க்கறதுக்காக நிற்கிறான். பிராசாதம்னா மாடின்னு அர்த்தம். பிரசாதஸ்தோ ரதகதம் ததர்ஷாயாந்தமாத்மஜம். இவன் என்ன ராமனை முன்னாடி பார்த்தது இல்லையா, இன்னைக்குதான் பார்க்கறானா, இன்னைக்கு எதுக்கு போய் நிற்கிறான் அப்படின்னா, அது 1000 சொன்னாலும் நம்ம புள்ள படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் புது கார் வாங்கின்னு வந்தா அப்பா பார்க்கறதே அவ்வளவு சந்தோஷமா. இவன் பெரிய 4 கார் வச்சிருப்பான், பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பான், அதெல்லாம் விஷயம் வேற. புள்ள 10 ரூபா சம்பாதிச்சுன்னு வந்து முதல் சம்பளம்னு கையில கொடுத்தா பெருமையா இருக்கும். ஒரு ரூபா, ஏன்னா நம்ம விவசாயம் பழிக்கிறதே உள்ள சந்தோஷம் தனிதான. ஒரு செடி வச்சு அந்த தென்னமரம் காய்க்கிறதுக்கு ஈக்குவல் தானே புள்ள சம்பாதிச்சுன்னு வருதுங்கிறது. எல்லாம் விவசாயம் தானே. ஒரு விவசாயம் பண்றதே, அது பலனை கொடுக்கறதே, அதை பார்த்து 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 பிஞ்சிலேருந்து சந்தோஷப்படுவோமோ. அது மாதிரி குழந்தைகள் விஷயத்துல கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குழந்தைகள் தன் காலில் ஊனி நன்னா இருக்கிறத பார்க்கும்போது அந்த பணம் நமக்கு தேவையில்லைன்னு இருந்தாலும் அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவன் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சம்பாதிக்கிறது இத்தினூண்டு தான் அப்படின்னாலும் ஒரு 100 ரூபாயை கொடுத்து, அப்பா இல்ல 1000 ரூபாயை கொடுத்து, 10,000 ரூபாயை கொடுத்து, இல்ல ஒரு சட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னா பெருமையா இருக்கும். நம்ம புள்ள பண்ணினா ஒவ்வொரு அப்பா அம்மாவை எதிர்பார்க்கறதும் அதைத்தான். எங்க பாட்டதான் அவ்வளவு இருக்க, நான் எதுக்கு செய்யணுங்கிறான். நீ புத்தியே அந்த எண்ணமே வரமாட்டேங்கிறது. உங்க அப்பாட்ட இப்ப நான் சொன்ன மாதிரிதான், பெருமாளுக்கு இல்லாததுக்கு நாம செய்யறோமா, நமக்காக செய்யறோமா? பெருமாளுக்கு இல்லேன்னு ஒரு பதார்த்தத்தை நாம செய்யறோமா, இல்ல நமக்காக செய்யறோமா? அது மாதிரி அப்பா அம்மாவுக்கு செய்யறது நமக்காக, அப்பா அம்மாவுக்கு இல்லைங்கிறதுக்காக இல்ல. அவள வாழ்ந்து முடிச்சாச்சு. உன்னை இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது விஷயம். அது மாதிரி ராமர் ராஜாவாக போறார், தேர்ல வரார் அப்படின்ன உடனே அந்த தேர்ல வர ராமனை, ராஜா ராமனை பார்க்கணும்னு தசரதன் ஆசைப்பட்டான். தேர்ல வர ராமன் எப்படி இருந்தான் அப்படின்னு ஸ்லோகம் வர்ணிக்கிறார். ராமாயணத்துல ஹிருதயமான ஸ்லோகம் இது. பாகவதத்துல கிருஷ்ணனை வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் பலது இருந்தாலும் முக்கியமான ஸ்லோகம் ஒன்று உண்டு. பர்காபீட்டம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோ அதர சுதயா பூரயன் கோப பிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசத் கீத கீர்த்திஹி. வேணுகானம் பண்ணும்போது பகவான் வேணு கீதத்துல அந்த புன்னாக மரத்துல அடியில நின்னுண்டு பகவான் வேணுகானம் பண்றான். எப்படி பண்ணினான்னு வர்ணிக்கிற ஸ்லோகம் இது. அது மாதிரி பெரிய ஆலயங்கள் எல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே மங்களாசாசனம் பண்ணும்போது சில ஸ்லோகங்கள் சொல்லுவா. அதுல சொல்ற ஸ்லோகம் இது. முக்கியமா இதை சொல்லணும். ராத்திரி கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூபௌதாரிய குணை பும்சா திருஷ்டி சித்தாபஹாரினம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம்
க்ளாதயந்தமிவ பிரஜாஹ ந ததர்ப்பசமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபஹ கந்தர்வராஜ பிரதிமம். அந்த தேர்ல வர ராமன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்றார். கந்தர்வன் அப்படிங்கிறவர்கள் உலகத்துல அழகானவர்கள். உலகத்துல அழகானவர்கள் யாருன்னா கந்தர்வர்கள். இந்த மந்திர சாஸ்திரங்கள்ல அழகா இருக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டா யார பூஜை பண்ணணும்னா ரூபாபிகாமோ கந்தர்வஹான்னா. இப்போ ஒரு கேள்வி வரும், பிறக்கிறதேவே இவன் அழகா இல்லையான்னு தீர்மானம் ஆயிரும். அப்படி இருக்கிறது அழகா இருக்கிறதுக்கு பூஜை பண்ணா அழகாயிடுவாளா அப்படின்னா இதுதான் உண்மை. நீங்க அழகா காமிக்கும்னு எதை நம்புறேல உண்மையில அதுதான் 200% போய். இந்த சோப்பை தேய்ச்சா ஒரு வாரத்துல வெள்ளை வெளியேறுன்னு ஆயிடுவீர்கள் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் சொன்ன உடனே எத்தனை பைத்தியம் பேர் இந்த சோப்பை வாங்குறது? நாம பிறந்ததே கட்டகரியா பிறந்திருக்கோம்னா அது எப்படி வெள்ளை வெளியேறுன்னு ஆகும்? அதை சோப்பை தேய்ச்சிருந்தா எப்படி வெள்ளை வெளியேறுன்னு ஆகும்? சோப்பை தேய்ச்சிருந்தா அழுக்கு போகும்னு சொல்லும் நியாயம். வெளுப்பு எப்படி வரும்? இதை நீ தலையில தடவினா அப்படியே கொத்து கொத்தா நாத்து மாதிரி தலைமுடி முளைக்குங்கிறான். அமேசான் காட்டிலே கொண்டு வந்தேங்கிறான். இருக்கிறதும் போய் சொட்டையாயிடுறது. இதெல்லாம் ஜனங்கள் இன்னும் நம்பி வாங்குறதே. ஜனங்கள் பைத்தியக்கார ஜனங்கள் நம்புறதே, பொய்ய நம்புறதே. அதுதான் வயத்தறிச்சல. 30 செகண்ட் தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அளவே. அதுல கீழே வேற உண்மையை போட்டாகணும், சட்டம் அது மாதிரி. அதை பார்க்காம அந்த 30 செகண்டுக்குள்ள ஏமாந்து நான் 3 மணி நேரம் கத்தினாலும் அதை நம்பாம உண்மையை சொன்னாலும் அதை நம்பாம 30 செகண்ட பொய்ய நம்புற உலகத்துல எது உண்மைன்னு சொல்றேன். சாஸ்திரங்கள்ல கந்தர்வர்களை பூஜை பண்ணா அழகாயிடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகா தெரிவாய்ன்னு அர்த்தம். இப்ப ரஜினிகாந்த் அழகா அழகு இல்லையா? பிராக்டிக்கலா நேரடியா பேசுவோம். நான் ரஜினிகாந்த்ங்கிற ஒருத்தர் நடிகரா மட்டும் இல்லைன்னா கோடியில சாதாரண ஒரு மனுஷியர் தான். இன்னும் பெருசா அழகெல்லாம் கிடையாது. ஆனா ரஜினிகாந்தை பார்த்த உடனே அழகா அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கு தெரியல. நம்ம பார்வைக்கு அதுதான் விஷயம். பார்க்கிறவன் கண்ணுல தான் அழகு இருக்கு. பார்க்கப்படுகின்ற பொருள்ல அழகு இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்கிறவன் கண்ணுல இருக்காது. அதனாலேயே சாஸ்திரம் ஒண்ணு சொல்றது, நம்ம ஹிந்து மத கல்யாணத்துல இன்னைக்கு அதெல்லாம் விட்டுவிட்டா. அதனாலதான் இத்தனை பிரச்சனையே. இந்த கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஒரு 2 நாளைக்கு ஒருத்தரை பூஜை பண்ணணும். கந்தர்வராஜ பூஜைன்னு பேரு. கந்தர்வராஜன் ஒருத்தரை பூஜை பண்ணணும். எதுக்காகன்னா கணவனோட கண்ணுக்கு 80 வயசானாலும் நம்ம மனைவி அழகுன்னு தெரியணும். மனைவியோட கண்ணுக்கு கணவன் தான் அழகு அப்படின்னு தெரியணும். தெரியுமானால் அப்படி தெரியும். அந்த காலத்துல போற போக்குல பாட்டி இப்படி கண்ணத்தை தடவிட்டு போவா தாத்தாவை. யாரா பார்த்துருக்கல? போற போக்குல தடவிட்டு போவா. ஐயோ மூஞ்சியை காமிக்காதைய பார்க்க சைக்கிள்ங்கிறான். அப்ப இதே மூஞ்சியை காலத்தாலேருந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்குங்கிறான். என்ன வாழ்க்கை அது? என்ன வாழ்க்கை அது? 1 நாள் 2 நாள் பிரிஞ்சிருந்தா உயிர் போற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி. அது மாதிரி ஒரு வாழ்க்கை. நானும் எங்க அப்பாவும் சைதாப்பேட்டையில கதை சொல்லும் போது ஒருத்தர் ஆத்துக்கு பேர்ந்தோம். ஒரு கண்டோலன்ஸ். இன்னைக்கு எனக்கு 8 வயசுல மறக்க முடியல. ஒரு பாட்டி காலம் ஆயிட்டா, தாத்தா இருக்கார். பொதுவா பிராமண குலத்துல பிராமண பழக்கத்துல மாலை போட மாட்டோம். நாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டா மாலை போட மாட்டோம், பூ போட மாட்டான். மற்றவர்கள்லாம் பூ மாலையெல்லாம் போடுற பத்தியில பிராமணா போட மாட்டா அது மாதிரி. ஆனா அவர் போடணும்னா ஏன் மாமான்னு கேட்டார். அவர் சொன்னார், 14 வயசுல கழுத்துல மாலையோட இந்த ஆத்துக்குள்ள அவளை அழிச்சுன்னு வந்தேன். நான் திரும்பி அனுப்புறதே மாலையோட தான் அனுப்புவேன் அவளை அப்படின்னு சொல்லி, உன்னை மாலையோட அழிச்சுன்னு வந்தேன் இந்த ஆத்துக்குள்ள, இப்ப மாலையோட நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7வது நாள் அவரும் போயிட்டார். 7வது நாள் அவரும் போயிட்டார். இன்னைக்கு எனக்கு பசுமரத்துல ஆணி அடிச்சா மாதிரி இருக்கு. எங்க அப்பாவோட போய் அதை பார்த்தது. இந்த பழைய கால வீடு வேற, புத்தங்கள்லாம் வேற இருக்கும் அந்த வீட்டுல. எதுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு அந்யோன்யம், அப்படி ஒரு வாழ்க்கை. அதுக்கெல்லாம் நம்ம மந்திரங்கள் இடம் கொடுக்கறது. கந்தர்வர்கள்னு சில பேர், ரூபாபிகாமோ கந்தர்வா ஸ்திரீகாமோ சர ஊர்வசி. அந்த கந்தர்வர்கள் அழகானவர்கள். கந்தர்வர்களுக்கெல்லாம் அரசனுக்கு சித்திரசேனன்னு பேர். விஸ்வாவசுன்னு சொல்லுவா பொதுவா, சித்திரசேனன்னு தான் அவனுக்கு பேர்.
அந்த சித்திரசேனன் மாதிரி இருக்கானா ராமபிரான். ராமனோட அழக இங்க சொன்ன அழக பின்னாடி சொல்ல போறார் கம்பர். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். அழகை பத்தி சொல்லி ராமனுக்கு ஈட அழகே கிடையாது. கிருஷ்ணாவதாரங்கள்லாம் டெக்கரேஷன் கிருஷ்ணாவதாரம்லாம். ராமாவதாரம் பும்சாம் மோகன ரூபாய் 2 பேர் தான் உலகத்துல அழகு. ஆண்கள் அழகு ராமன், பெண்கள் அழகு ராஜராஜேஸ்வரி. இவாளுக்கு ஈட அழகே கிடையாது. சௌந்தரிய லஹரின்னு ஆச்சாரியா. சௌந்தரிய லஹரின் பெண்கள் அழகுன்னா ராஜராஜேஸ்வரி தான். ராஜராஜேஸ்வரிக்கு ஈக்குவலா அழகு கிடையாது. ஆண்கள் அழகுன்னா ராமன் தான், ராமபிரான் தான், சக்கரவர்த்தி திருமகன் தான். அது எதை போட்டாலும் அழகா இருக்கும். பின்னாடி சொல்ல போறாங்க, மர உருவி கட்டின்னு நிற்கிற பர்த்தாவை பார்த்து கந்தர்வராஜ பிரதிமம் பர்த்தா அரவிதம் அப்ரவீத்தின்னு வால்மீகி இதே அயோத்தியா கண்டத்துல வரும். இப்ப பட்டாபிஷேகத்துக்கு தயாரா ராமன் வரான். அதுக்குள்ள ஆடை ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு, அதனால கந்தர்வராஜ பிரதிமம். லோகே விக்யாத பௌருஷம். சில பேர் பட்டு மாமா மாதிரி பல 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 பலன்னு இருப்பான். பக்கத்தாத்துக்காரனுக்கு கூட அவனை பத்தி தெரியாது. இது மாதிரி ஒருத்தர் இருக்காரான்னு நம்மளே கேட்பான். ஏன்னா சாப்பிடுவான், தூங்குவான், டிவி பார்ப்பான், திம்பான். அதோட ஒரு முனிசிபாலிட்டியில ஒருத்தன் பிறந்தானு எழுதுவான், ஒருத்தன் போனான்னு எழுதுவான். அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படியா இருக்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறார் கம்பர். நாம வாழ்ந்தா நம்மளை பத்தி ஒரு 10 வருஷமாவது ஜனங்கள் பேசணும். அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போகணும். ராமரோட புகழ் எப்பேற்பட்டதுன்னா லோகே விக்யாத பௌருஷம்னா, ஆம்பளைக்கு அழகே பௌருஷம் தான். பௌருஷத்துவம்னா கம்பீரம். அப்படின்னா பயந்து உள்ள போடி விடுவான். இன்னும் இதுவாது தேவையில்ல. வாசல்ல ஏதோ சத்தம் கேட்கறது, என்னன்னு போய் பாருடியுமா யார சம்சாரத்தை. இன்னும் சில இடத்துல சொல்றேன், சாப்பிட்டுட்டே இருக்கிறதே பாம்பு வந்துடும். பாம்பு வந்துன்னா டபார்னு தாவி அந்த கிச்சன் மேடை மேல ஏறி உட்கார்ந்துட்டு பொண்டாட்டியை கூட்டு வாசல்ல போய் யாராவது ஆம்பளை இருந்தா அழிச்சுன்னு வாம்பா. அப்ப இவன் யாரு? வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண வேண்டாம எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்துக்கு தான் அங்க அந்த முதல்ல விசாரிக்கிறதே பகவான். வீரியம் 2வதா வீரியத்தை சொல்றான். பிரச்சனைன்னா இவன் தான் முன்னாடி நிற்கணும். அதை எதிர்கொள்ள தெரியணும். பயந்து ஓடக்கூடாது. ராமரை பத்தி எப்படி தெரியும் உலகத்துக்குன்னா கியாத பௌருஷம், விக்யாத பௌருஷம், லோகே விக்யாத பௌருஷம்னு 3 கிரேடா பிரிச்சு சொல்றார். முதல்ல ராமபிரான் தாடகைய வதம் பண்ணின உடனே ஒரு சர்க்கிள்ல ராமனை தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். கியாத பௌருஷம், விக்யாத பௌருஷம். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சிச்சு மாரீச்சாதிகளை அடிச்சு துரத்தின உடனே அக்கரச்சீமை பரிதம் தெரிய ஆரம்பிச்சிருது. மிதிலையில வில்ல முடிச்ச உடனே லோகே விக்யாத பௌருஷம். உலகம் முழுக்க ராமனை பத்தி தெரியும். ஏன்னா ராவணனாலேயே தொட முடியாத வில்லது. இப்படி ராமனை பத்தி உலகம் முழுக்க தெரியறது எத்தனை வயசுல தெரியுமோ? 12 வயசுல. அதான் விஷயம். சில பேருக்கு பத்மஸ்ரீ பட்டம் 85 வயசுல வரும். இவரே கூடையில தூக்குற மாதிரி இருப்பான். 85 வயசுல பட்டம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுவாது தேவையில்லை. இன்னும் சில பேருக்கு சத்தப்புறம் வரும். புகழ்ங்கிறது நாம இருக்கிறதே வரணும். அது சின்ன வயசுல வரணும். இந்த 3 விஷயம் ரொம்ப பாக்கியம். சின்ன வயசுல புகழ் வரணும். 4 சின்ன வயசுல புகழ் வரணும். சின்ன வயசுல பக்தி வரணும் பகவான்கிட்ட. வாழ்க்கையில மனசுள்ள மனைவி வரணும். வயசான பிறகு வைராக்கியம் வரணும். இந்த 4 வரணும்னா பகவான் கிருபை பண்ணாதான் வரும். சின்ன வயசுல புகழ் கேராஃபுலியே இருக்கக்கூடாது. நான் 20 வயசு ஆன உடனே நான் என்னை பத்தி வெளியில தெரியற மாதிரி நான் முயற்சி பண்ணணும். தனித்துவமா முயற்சி பண்ணணும்னு நினைக்கணும். சின்ன வயசுல பக்தி வரணும். விசாரம் பக்தியினுடைய அடிப்படையில இருக்கலாம். அவநம்பிக்கையில ஒருத்தன் விசாரம் கொஸ்டின் பண்ணான்னா அவனுக்கு விட கிடைக்காது. ஒண்ணு இருக்குன்னு நம்பினதுனால தானே இத்தனை ரிசர்ச்சுமே பழிச்சது உலகத்துல. கரண்ட்னு ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுனால தானே கரண்ட் வருது. போன்னு ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு, இல்லைன்னு அவன் எல்லாரும் மாதிரியும் நினைச்சிருந்தான்னா இல்லைன்னு ஆகியிருக்கும். இருக்குங்கிற நம்பிக்கையில தான்
தேடல்ல இருக்கணும். அதுக்கு பக்தின்னு பேரு. பக்தினா பகவான்கிட்டன்னு அர்த்தம் இல்லை, நம்பிக்கை. வாழ்க்கையில மனசுள்ள மனைவி வரணும். அது என்ன சார்னா அதை அனுபவிச்சாதான் புரியும். 2 பேர் வீட்டுக்கு வந்தா சார் காஃபி சாப்பிடுங்கோ அப்படின்னா அந்த காஃபியை குடிச்சிட்டோம். அவன் எப்ப பார்த்தாலும் சொல்லுவான், சார் உங்க வீட்டுல குடிச்சா மாதிரி காஃபியே குடிச்சது இல்லை, என்னமா இருக்குது காஃபி, எவ்வளவு நல்லா நாக்கிலேயே சுழல்றது சார், எங்க காஃபி பொடி வாங்குறீங்க, அதெல்லாம் விசாரிச்சுவா. காஃபி பொடியை வாங்கினா போதுமா, போடுறது மனசு வேணுமே. காஃபியை வாங்கி நம்ம சோமாயச்சர் ருத்ராயச்சர் அபிஷேகம் பண்ற மாதிரி அதுலயே அபிஷேகம் பண்ணி பால்லையே அபிஷேகம் பண்ணி காஃபியை போட்டா அப்புறம் ஜென்மாக்கு காஃபியே வேண்டான்ட்டுருவான். சில பேர் ராத்துல காஃபி குடிச்சிட்டு அப்புறம் இன்னொரு தடவை கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் குடிச்சிட்டு வந்தேன்ட்டுருவான். காஃபி குடிக்கணுங்கிற எண்ணமே போயிடும். 1/2 டம்ளர் குடிச்சாலும் நம்ம பசும்பால் கடை இருந்தது பாருங்க, கொஞ்சம் பஞ்சாபி மாமா அவர் கடையில குடிக்கிற மாதிரி இருக்கணும். நான் குடிச்சது இல்லை சொல்றேன், அவரை தெரியும் எனக்கு. நான் சொல்றது 85ல் இந்த பக்கம் தீவனம் வாங்க வருவேன். அந்த மாமாவை பழக்கம் உண்டு எனக்கு, பஞ்சாபி மாமாவை. இப்ப அந்த கடை இருக்கான்னு தெரியல எனக்கு, எல்லாம் அபூர்வமான கடைஞ்சு. பஞ்சாபி மாமான் பசும்பால் காஃபி கடைன்னு ஒன்று உண்டுச்சு. 1/2 டம்ளர் குடிச்சாலும் அப்படி இருக்கணும் காஃபி. அதனாலேயே இந்த திருட்டு பசங்க என்ன பண்றான், கும்பகோணத்துக்கு ஐயர் காப்பி பொடி கிடைக்கும்னு எல்லா கடையிலையும் போட்டு வச்சிருக்கான். அது என்னடா காப்பி விளையிறது கோத்தகிரியில, கும்பகோணத்துலயா காப்பி கொட்டை விளையிறது? அது என்ன கும்பகோணத்து ஐயர் காப்பி? ஏன் நாங்க போடுறதுல இருக்காது, காப்பி கொட்டையில இல்ல விஷயம். அந்த மனசு இருக்கணும் மனைவிக்கு. ஒருத்தர் வந்தா 4 பேர் வந்தா மூஞ்சியை தூக்கிடுவா. கரண்டி பெறலவே பெறலாது. சில அம்மா கரண்டியை விட்டு நெய் ஊத்துவா, கரண்டியும் பெரட்டிருப்பா, ஸ்பூனையும் பெரட்டிருப்பா, குடிஞ்சு பார்த்தா ஒரு சொட்டு நெய் இருக்காது. இது மாதிரி எல்லாம் பண்ணினா அப்புறம் அந்த பேர் கிடைக்காது, இவனுக்கே கிடைக்காது. அவன் வெளிக்காரன் கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், வீட்லயே இவனுக்கு கிடைக்காது. இவனுக்கே வீட்டு அலம்பி ஊத்தினான்னு வச்சுக்கோங்க, நன்னா சாப்பிட வேண்டாமோ, ஒரு வேளை சாப்பிட்டாலும் நன்னா நச்சுன்னு சாப்பிடணும். மனசு வேணும் அதுக்கு மனைவிக்கு. அதனாலதான் மனோகம் அந்த அந்த கல்யாண மந்திரமே அப்படி இருக்கு. ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான்வேது துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான்வேது த்ரீணிம் விரதா, இப்படிலாம் பிரார்த்திக்கிறது. நீ வர வேலை திபதே சஞ்சதுஷ்பதே, எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும், நல்ல மனசுள்ளவளா இருக்கணும். வயசான பிறகு வைராக்கியம் வரணும். 55-60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணங்கள்லாம் பண்ணி செட்டில் பண்ணியாச்சுன்னா விலக தெரியும். எல்லாத்தையும் இழுத்து விட்டுண்டு இப்படி வாசல்ல செக்யூரிட்டி மாதிரி துவாரபாலகர் மாதிரி உட்காந்து யாராவது கிளம்பினாலே எங்க போற, என்ன பண்ண போற, இது என்ன கேள்விப்பா, நான் எங்கேயோ போறேன், உங்களுக்கு என்ன, உனக்கு ஏதாவது பண்ணணும்னா சொல்லு, எங்க போனா என்ன, இல்லை சும்மா கேட்டேன், அதுக்காக கொல்ல வழியா போயிடுவான் வாசல்ல கழவர் உட்காந்துருக்காருன்னு. அதெல்லாம் தான் இப்ப கொண்டு விட்டுருவான் தனியா, சரியா வராதுன்னு, சேர்ந்து வாழ முடியாதுங்கிற பத்தியெல்லாம். ஏன் வாழ முடியாதுன்னா இவ வயசான படுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. மிந்தி வயசானவனா ஸ்நானம் பண்ணிட்டு அவ பாட்டு ஜெபம் பண்ணின்னு பூஜை பண்ணிட்டு போட்டது சாப்பிட்டுன்னு பேசாம இருப்பா. இப்ப அவ படுத்துற தோசை பார்த்தா தோசை வேண்டாங்கிறா, இட்லி பார்த்தா இட்லி வேண்டாங்கிற. ஒரு மாமா இப்ப யாரோ ஒருத்தர் பெங்களூர்ல பாக்குறதே சொன்னார், கார்த்தால தோசை வாத்து கொண்டு ஆபீஸ் போற சமயத்துல அவசரமா மாமனார் போடுறா, மாமியா மாட்டு கொண்டு போடுறா, எனக்கு பரோட்டாவை கொண்டாடினார் அவர். இப்படி எல்லாம் படுத்தினா அப்புறம் அவளெல்லாம் வச்சுன்னு எப்படி குடும்பம் நடத்தாது, கொண்டு தள்ள வேண்டிதான். ஏஜிடுவோம்ல 80 வயசுல என்ன பரோட்டா கேட்கறது, 8 வயசுல தின்னாலே ஜெரிமானம் ஆகாது. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வயசான வைராக்கியம் வரணும், விலக தெரியணும். சின்ன வயசுல கீர்த்தி வரணும், புகழ் வரணும். அதனால லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்துவம் மத்த மாதங்காமினம், நீண்ட கைகள், மதம் முடிச்ச யானை போல் நடை, சந்திரன் போல் முகம், பார்க்கறதுக்கு தகட்டாததான அழகு, அதீவ ரூபௌதாரிய, நல்ல மனசு, நல்ல அழகு, எல்லாருடைய ஆண்களுடைய மனசையும் அபகரிக்கக்கூடியதான அழகு மனசு. நல்ல கோடை காலத்துல ஒரு அடமழை பெஞ்சா எப்படி அந்த பிரதேசமே குளிர்ச்சியாகுமோ அது மாதிரி தவிக்கிற மனசுக்கு ராமனை பார்த்தா மனசு குளிர்ச்சியாகும்.
கர்மாபிதப்தா பர்ஜன்யம் கிளாதயந்தமிவ பிரஜா. இப்படி ஒரு சொரூபத்தோட ராமன் உள்ள வந்தானுங்கிற பரியந்தம் இன்றைய தினம். இதுலயே இன்னும் நாளைக்கு விஸ்தாரம் இருக்கு, இதை சொல்ல வேண்டியது. அது அப்புறம் பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் இந்த ஒரு 8 நாள் நல்லா அனுபவிச்சு கேட்கணும் ராமாயணத்தை. கதையா கேட்கக்கூடாது. இப்ப நான் சொல்ற மாதிரி ராமாயணத்துல என்ன சொல்லி இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்கு. ராமன் கதைக்கு கதை கேட்டா, வரம் கேட்டா, தடுத்து நிறுத்தினா போனாங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த ராம குணங்கள் எப்படி இருக்கு, எப்படி. அதனாலதான் இந்த வால்மீகி ராமாயணத்தை பார்த்து மயங்கிதான் மற்றவர்கள்லாம் ராமாயணம் பண்ணினது, மொழிபெயர்த்தது. வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகல்லாவர தேவரும் பருகச் செய்தான். இப்படி சொல்லிவிட்டு கம்பர் சொல்றார், ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்று. அவர் அனுபவிச்ச அந்த ராமனை நானும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு ஊம பேசுற மாதிரி நான் இந்த ராமாயணத்தை சொல்றேங்கிறான் கம்பர். அப்பேற்பட்டதா ஒரு ராமாயணம்.